இன்னைக்கு பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். செம்ம சைடிஷு சூப்பரா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடியே பச்சை பட்டாணிய ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு, நல்லா கொதிச்சதும் கிண்டி இறக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்குவோம். கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணுவேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எப்பவுமே தக்காளி வதங்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் வேக வச்ச அதாவது கொதிக்க வச்ச காலிஃப்ளவரையும், பட்டாணியையும் போட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பரா ஃப்ரை ரெடி ஆயிடும். செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்